எங்கேயோ ஒரு பொண்ணு லெட்டரில் லவ் லெட்டர் எழுதிட்டு அவளை பார்க்கவும் முடியல, ஒன்றும் இல்லை, போஸ்டல் ஸ்ட்ரைக்கு, அவளுக்கு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. இந்த மாதிரி காலகட்டத்தில் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கும்போது திடீர்னு லவ் பண்ண தான் தோணும். அதையும் மீறி வந்ததுனால தான் அந்த காதல் வந்து பெருசாக பேசப்பட்டது. கமலி பர்மிஷன் வாங்கிக்கிட்டு சென்னையில் இறங்கி சூர்யாவோட ஆட்டோவில் ஏறி சூர்யாவையே தேடுகிற காட்சியில் ஏதோ ஒன்று குறைந்தது. ஏதோ அந்த மழை எனக்காகவே பஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து எவ்வளவோ மழையை சந்தித்திருக்கிறேன். நான் சென்னையில் வந்து கஷ்டப்படுற காலத்தில் ஒரு கொடை இல்லாமல் அல்லது ஒரு ரெயின்கோட் இல்லாமல் நான் நடந்து அலைந்து மழையில் நனைந்து தெரியும் போதெல்லாம் இந்த மழைக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு யோசிச்சிருக்கேன். அதை எடுத்து அந்த படம்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த மழை என்னை எந்த அளவுக்கு கௌரவப்படுத்திருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். என்னுடைய 99 படங்கள்லையும் முதல் காட்சியிலேயே கதாநாயகனும் கதாநாயகியும் சந்திப்பாங்க. அந்த மாதிரி கதாநாயகனும் கதாநாயகம் சந்திக்காத முதல் படமாக இது இருந்தது. இதுதான் அந்த நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்ததும் அதான் காரணம், ட்ரெண்ட் செட்டிங் பண்ணதுக்கும் அதான் காரணம். கோப்பெருஞ்சோழன் வந்து ஒரு மிகப்பெரிய அரசன், பிசிராந்திய புலவர். ரெண்டு பேருமே ஒருத்தர் சந்திச்சிருக்க மாட்டாங்க, ஆனா ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவரை பற்றி அவரும் கேள்விப்பட்டிருப்பாரு, அவரை பற்றி இவரும் கேள்விப்பட்டிருப்பாரு. கடைசி காட்சியில் வந்து ஒரு புலவனும் அரசனும் சந்தித்த மாதிரி ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி காட்சியில் சந்திச்சா எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில இருந்து அவங்க ரெண்டு பேருக்கு எந்த தொடர்பு இல்லாம அப்படின்னு தோணுச்சு. அந்த எண்ணத்தினால் வந்ததுதான் அந்த கதை. பின் பான் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அதே அற்புதமான இயக்குனர் இணைந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னாக்க தமிழ் மட்டும் அல்லாது தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழிகள்லயும் அற்புதமான சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. காதல் கோட்டை, காதல் கவிதை, விடுகதை, கோகுலத்தில் சீதை சொல்லும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். எஸ் நேயர்களே, தமிழ் திரை உலகில முதன் முறையாக நோட் பண்ணுங்க, முதன் முறையாக நேஷனல் அவார்டு வாங்கின ஃபென்டாஸ்டிக் டைரக்டர் திரு அகத்தியர் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காரு. வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ சார். முதல்ல நான் சொல்லணும்னாக்க நாங்க வந்து இன்னைக்கு அகத்தியன் சாரை பார்க்க போறேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளா, செட்டில்டா, சாஃப்டான ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க சார். எது சொன்னாலும் வந்து ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி உங்ககிட்ட நிறைய இருக்கு சார். அதை முதல்ல நான் சொல்லியே ஆகணும் உங்ககிட்ட. சோ உங்களுடைய சக்சஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருந்தது உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னே சொல்லணும் சார், இல்லைங்களா? நிச்சயமா. அதாவது முடியாது அப்படின்னு சொல்ற எதையுமே நான் எடுத்துக்க மாட்டேன், முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனாலே வந்து எனக்கு வந்து ஒரு கெட்ட பேர் கூட இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு விஷயத்த முடியாதுன்னு சொல்லும்போது இல்லை முடியும் அப்படின்னா அவன் அடங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னுடைய தாரக மந்திரமாக இருந்த அடங்க மறு அப்படிங்கிறத நான் வந்து வச்சுருந்தேன். அடங்க மறு அப்படிங்கிறத வந்து இப்போ பெரியவங்க சொல்கிறாங்க, அதுக்கு அடங்க மறுங்கிறது இல்லை. அதாவது நியாயமற்ற கருத்துக்களுக்கு, முடியாதுன்னு சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் அடங்கி போகவே போகாத, உன்னால் முடியும், எது வேணுமாலும் செய்ய முடியும். இப்போ வந்து இப்போ 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 என்னால் என்ன முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் அனுமதித்தால் அதிகபட்சமாக என்னால் வந்து இந்திய ஜனாதிபதி வரைக்கும் ஆக முடியும், இல்லையா? சூப்பர், ஆக முடியும். அதற்கான வாய்ப்பு காலம் அனுமதிக்கணும், சூழ்நிலை அனுமதிக்கணும். ஸோ அந்த ரீச் வரைக்கும் நான் போகலாம். பட் என்னால் வந்து ஒரு ஒலிம்பிக்கில் போய் 100 மீட்டர் ஓட முடியாது. அதனால எதை செய்ய முடியுமோ அதை நான் ரொம்ப தெளிவாக கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த விஷயத்தில் வந்து நான் மற்றவங்க சொன்னால் கேட்க மாட்டேன், இது ஒன்றால் முடியாது அப்படின்னா. இப்போ வந்து யாராவது எனக்கு வந்து சேலஞ்ச் பண்ணாங்கன்னு வைங்களேன், சார் ட்ரெண்டு மாதிரி போச்சு சார், புதுசாக கதையெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்னாங்கன்னா, சேலஞ்சிங்காக வாங்க உட்காருங்க பேசுவோம். அதுவும் நான் எப்படி கேட்பேன் அப்படின்னா, ஒரு 50 ஆடியன்ஸ் உட்கார வச்சு நீங்களும் கதை சொல்லுங்கள், நானும் கதை சொல்கிறேன், எந்த கதை நல்லா இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற அந்தளவுக்கு சேலஞ்சு பண்ணுவேன். அதே நேரத்தில் வந்து உங்களை வேறு நிகழ்ச்சியிலெல்லாம் பார்த்துருக்கேன், ஒரு சாங் நிகழ்ச்சியிலெல்லாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி வந்து என்னை யாராவது ஒரு பாட்டு பாட சொன்னால் என்னால் முடியாதுங்கன்றவன். அதனால் எனக்கு என்ன முடியும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். நிச்சயமா சார். அதாவது உங்களை பத்தி நாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். நீங்க வந்து ஒரு இயக்குனர் மட்டும் அல்லாமல் நீங்க வந்து அற்புதமான பாடலாசிரியர் அப்படின்னு நாங்க நிறைய பாடல்களின் வாயிலாக நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அழகான வரிகள் வந்து நீங்க எழுதியிருக்கீங்க. அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய படங்கள், அதை வந்து நீங்க இயக்கும் போது அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி எங்க கூட ஷேர் பண்ணுங்க சார். முதலாக நீங்க வந்து நம்ம ஆசியா தல ஏகே அப்படின்னு கூப்பிடுற அஜித் சாரை வந்து வான்மதி படம், அதற்காக நீங்க பார்க்கும்போது உங்க மனதுல டக்குன்னு என்ன தோணுது சார் அவரை பார்க்கும்போது? எங்கன்னா ஒரு இளமையான ஒரு துருதுருப்பான ஒரு பையன் அப்படிங்கிறது தான் தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு இருந்ததில் வந்து அஜித் ரொம்ப அழகாக இருப்பார். ரொம்ப நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியாது, அவ்வளவு அழகாக இருப்பார் அஜித். அது மட்டும் இல்லை, ரொம்ப துருதுருப்பாக சுறுசுறுப்பான ஒரு இளைஞன். அதனால் வந்து அவரை வச்சு படம் பண்ணலான்னு
அவரை முதல்ல நான் சந்தித்தது வந்து அவரோட வீடு அப்போ வந்து மந்தவெளி பஸ் ஸ்டாண்டு தாண்டி கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ஒரு வீடு ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார். அங்கே தான் போய் சந்தித்தேன். சந்திக்கும்போது இப்போ நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு உண்மையான பதில் நான் வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, வான்மதிங்கிறது வந்து ஒரு காதல் கோட்டை மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர் வைஸு அல்லது ஒரு மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் உள்ள ஒரு கதை இல்லை. சார் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அது 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 அப்படித்தான். அது என்னென்னா அவங்கள்ட்ட வந்து அதுக்குள்ளே ஒரு பர்ஃபெக்டான கேரக்டரைசேஷன் இருக்காது, ஒரு இதெல்லாம் இருக்காது. அது ஒரு ஜாலியான படம், அது ஒரு ஜாலியான படம். அந்த படம் வந்து 100 நாள் ஓடிச்சு, எல்லாம் ஓடிச்சு. ஆனால் ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நானே பண்ண படங்களில் நீங்கள் பண்ண படங்கள்லேயே முதல்னு ஒரு நல்ல திரைப்படம் எப்போ பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து காதல் கோட்டைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு கதை வசனம் ஒரு நல்ல திரைப்படம் பண்ணியிருக்கேன். பொண்டாட்டி ராஜ்யம் ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ணார். அது ஒரு நல்ல திரைப்படம். அதனால் அஜித் சார் வந்து அந்த படத்தை பொறுத்தளவு ஒரு இளைஞர் தேவைப்பட்டார் எனக்கு, ஜாலியாக இருக்கிறதுக்கு. ரொம்ப அதாவது ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம படத்தை உள்ளே வந்து பார்க்குற மாதிரி ஒரு இளைஞர் இன்றைக்கி இருக்கிறதுல அப்கமிங்லன்னு பார்த்த உடனே அஜித் சார் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படி தான் அஜித் சார் இது பண்ணேன். பட் நீங்கள் அடுத்த படத்துக்கு காதல் கோட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா அந்த ஒரு வருடம் பழகும்போது அவர்கிட்ட இருந்த நடிப்பு திறமையெல்லாம் வான்மதியிலெல்லாம் பெருசாக நடிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த தொடுக்குத்தனம், அவர் ஒரு ஸ்டைலிஷாக இருப்பார். நீங்கள் வந்து ரொம்ப அவருடைய ஸ்டைல்லாம் பார்க்கணுன்னா காதல் கோட்டையிலேயே வந்து அவரை முதல்ல சாதாரணமான ஒரு கேரக்டராக தான் காமிச்சிருப்போம். ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். எப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வந்து சென்னைக்கு வந்த பிறகு நேயாவோட ஆஃபீஸ், ஐ மீன் ஹீரோவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அந்த விஷயங்களை வந்து இது ஹார்பரில் எடுத்திருப்போம். ஹார்பரில் எடுத்துருக்கும்போது அவர் இன் பண்ணி டை கட்டி ஷூ போட்டு அப்படிலாம் நடந்து வருவார். ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். அந்த ஸ்டைலிஷான ஒரு இளைஞனை வந்து இப்படி இருப்பார் இவருங்கிறத வந்து நான் வான்மதியில் கண்டுபிடிக்கும்போது எனக்கு காதல் கோட்டை பண்ணும்போது இப்போ அடுத்து யார் அப்படின்னு கேட்கும்போது அஜித் சாரே வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி போனோம். ஓகே சார். ஸோ அப்போவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவரை பார்த்த உடனே இந்த பையன் கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குப்பா, நிச்சயமா அவர் வந்து மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஹிட்டாக வருவார் அப்படின்னு தோணுச்சு இல்லைங்களா? கண்டிப்பாக தோணுச்சு. காரணம் என்னென்னா நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒன்றும் பெரிய டேரக்டர் இல்லை, பார்த்தோன்னே ஒருத்தரை டிசைட் பண்ணுற அளவுக்கு பாலச்சந்திர சாரோ பாரதிராஜா சாரோலாம் இல்லை. நம்ம இருந்தாலும் நம்ம வந்து ஒரு படம் பார்க்குற ஆடியன்ஸாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து பாலச்சந்திர சார் வந்து ரஜினி சார் அறிமுகப்படுத்தினார். அபூர்வ ராகங்கள் படம் பார்த்துன்னு வைங்களேன். நம்ம போய் அபூர்வ ராகங்கள் படம் பார்க்கும்போது பளிச்சுன்னு ரஜினி சார் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்து இவர் பெரிய ஆர்டிஸ்டாக வரணும். நம்ம படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் நமக்கு சினிமாவுக்குமே அப்போ தொடர்பே இல்லை. அப்போ நமக்கு தோணுச்சு. அதற்கு அடுத்தடுத்த படங்கள் அவர் பார்க்கும்போது அவருடைய டைமென்ஷன்லாம் பார்க்கும்போது அவருக்கு நம்ம ஃபேன் ஆனோம் இல்லையா? அது மாதிரி நம்ம தொழிலுக்கு வந்த பிறகு நாம் பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டு அவருடைய டெடிகேஷன், அவருடைய ஸ்டைலு, அதை பார்க்கும்போது இவர் பெரிய ஆர்டிஸ்ட் ஆவார் அப்படின்னு அஜித் சாரை பற்றி தோணுச்சு. எக்ஸலன்ட் சார். அதே மாதிரி வந்த படங்கள் வரிசையில பாத்தீங்கன்னாக்க அதுக்கு முன்னாடி காதல் கோட்டைக்கு முன்பு காதல் கோட்டைக்கு பின்பு அப்படின்னு எடுத்துப்போமே, காதல் கோட்டை அப்படிங்கிறது இன்றும் கூட, அதாவது நாங்க அந்த காலத்துல தியேட்டர்ல போய் பார்த்தது, அப்பா எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு கைத்தட்டி ரசிச்சது, ஆரவாரம் பண்ணது, அதெல்லாம் தான் சார் ஞாபகத்துக்கு வருது. அது ஒரு ட்ரெண்ட் செட்டரா, ஒரு வித்தியாசமா எல்லாத்தையும் ஒட்டச்சு வித்தியாசமான ஒரு முறையில அந்த படம் கொடுத்தீங்க. இந்த கரு எப்படி தோணிது சார்? முதல்ல வந்து அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிமாக அமைஞ்சதனுடைய அடிப்படை காரணம் வந்து அது வரைக்கும் காலங்காலமாக சினிமாவில் கதாநாயகியும் ஆரம்பத்திலே சந்திச்சிருவாங்க. அப்படி தான் இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா அதுக்கு எனக்கு தேசிய விருது கிடைச்சி, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க இல்லையா? அந்த தேசிய விருதை நான் டெல்லியில் போய் வாங்கும்போது அன்றைக்கு அந்த தேசிய விருதினுடைய குழுவில் உறுப்பினர்களாக சாரிதாசன் சாரும் ஜிவி சாரும், மறைந்த ஜிவி சார் இருந்தாங்க. ஸோ நான் டெல்லியில் வந்து அந்த அவார்டு வாங்கிக்கிட்டு நாங்கள் போய் அவருக்கு போய் அவங்க அங்கே தேர்வுக்குழுவில் இருந்ததுனால நன்றி சொல்கிறதுக்காக போகும்போது எனக்கு நன்றி சொல்லாதீங்க, ராமாநாயுடு சாருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவர் தான் தேர்வுக்குழுவினுடைய தலைவராக இருந்தார் அப்போ. ஸோ நான் ராமாநாயுடு சாருக்கு போய் நன்றி சொன்னேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். நான் இது வரைக்கும் 99 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய 99 படங்கள்லேயும் முதல் காட்சியிலேயே கதாநாயகனும் கதாநாயகியும் சந்திப்பாங்க.
அந்த மாதிரி கதாநாயகனும் கதாநாயகம் சந்திக்காத முதல் படமாக இது இருந்தது அப்படிங்கிறது தான் அவருடையது. ஸோ இதுதான் அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்ததும் அதான் காரணம், ட்ரெண்ட் செட்டிங் பண்ணதுக்கும் அதான் காரணம். அது வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த ஒரு விதத்திலிருந்து இந்த இது வேறுபட்டு வந்தது அப்படின்னு. பட் இது எப்படி தோணுனது அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பட் இந்த இதில் இந்த சேனலில் இந்த நேயர்களுக்காக புதுசாக சொல்லிடுறேன். அடிப்படையில் வந்து எனக்கு தமிழ் இலக்கியத்தோடு கொஞ்சம் பரிச்சயம் உண்டு, அது கொஞ்சம் ரொம்ப ஆர்வமும் உண்டு எனக்கு அதை படிக்கும். அப்போ வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, புறநானூறுன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அகநானூறு புறநானூறு அப்படின்னு. அந்த புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்குது. அதில் வந்து நட்பை பற்றி, அதாவது கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் அப்படிங்கிற 2 பேரை பற்றிய ஒரு பாடல் உண்டு. கோப்பெருஞ்சோழன் வந்து ஒரு மிகப்பெரிய அரசன், பிசிராந்தையார் ஒரு புலவர். 2 பேருமே ஒருத்தர் சந்திச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவரை பற்றி அவரும் கேள்விப்பட்டிருப்பார், அவரை பற்றி இவரும் கேள்விப்பட்டிருப்பார். பட்டு ஒரு போரில் தோற்று போன பிறகு அப்போ வந்து வடக்கிருந்து உயிர் விடுதல்னு ஒரு முறை இருக்கும். அதனால் வந்து அரசன் வந்து அந்த மாதிரி உண்ணாவிரத நோன்பு இருக்கிறார், வடக்கிருந்து உயிர் விடுவதற்கு இறப்பதற்கு முன் அவரை சந்திக்கணும்னு சொல்லி பிசிராந்தையார் வந்து அவரை தேடி வருவார். ஆக அந்த மன்னனுடைய இறப்புக்கு முன்னாடி 2 பேரும் சந்திச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு எனக்கு, நான் அது தமிழ் படித்த காரணத்தினால அது எனக்கு ஞாபகத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஆனஸ்டாக சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த படத்துக்கான ஒரு காதல் கதை வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முன்னாடி நான் 3 படம் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டேன். அந்த 3 படம் ரெஃபரன்ஸ் வந்து 3ம் வந்து மிகப்பெரிய படங்கள். அது 3 படம் வந்து, ஒன்று ஒருதலை ராகம், அதற்கடுத்து மரவச்சரித்திரா, அதற்கடுத்து அலைகள் எழுதில்லை. இந்த 3 படத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு யோசித்தேன். ஒருதலை ராகம் வந்து அந்த காதலை சொல்லாமலே விட்டுறது போயிடும். மரவச்சரித்திரா வந்து மொழியினால் வருகின்ற ஒரு பிரச்சனை, மொழியை வைத்துக்கொண்டு ஒரு காதலை ரொம்ப அற்புதமாக உருவாக்கியிருப்பார். மதங்களை கடந்த காதல் என்பது அலைகள் ஓய்வதில்லை. கடைசியில் பூணூலையும் சிலுவையை அறுத்து போட்டு இதுதான் எங்களை கட்டுப்படுத்துதா அப்படின்னு போதும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் புதுசாக என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுட்டு யோசிக்கும்போது திடீர்னு அந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. வரும்போது கடைசி காட்சியில் வந்து ஒரு புலவனும் அரசனும் சந்தித்த மாதிரி ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி காட்சியில் சந்தித்தா எப்படி இருக்கும், ஆரம்பத்திலேருந்து அவங்க 2 பேருக்கு எந்த தொடர்பு இல்லாமல் அப்படின்னு தோணுச்சு. அந்த எண்ணத்தினால், அதனுடைய அடிப்படையில், அந்த பாடலினுடைய அடிப்படையில், அந்த எண்ணத்தினால் வந்தது தான் அந்த கதை. அருமை சார். அதாவது இப்போ நீங்க சொன்னீங்க வான்மதியில ஏற்கனவே வந்து அஜித் சாரை வந்து நீங்க செலக்ட் பண்ணி அவங்கள நடிக்க வச்சிருக்கீங்க. ஆனா இந்த பையனுக்குள்ள இன்னும் வேற ஏதோ விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு இருக்கு, அதை நம்ம கரெக்டா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ காதல் கோட்டை எடுத்த உடனே நீங்க வந்து வேற யாரையுமே யோசிக்காம டக்குன்னு அஜித் சார் தான் யோசிச்சிங்களா, இல்ல இன்னும் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தீங்களா? இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, காதல் கோட்டை கதை வந்து இந்த வான்மதி பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்துச்சு. வான்மதி கதை பண்ணுறதுக்கு முன்னாடி காதல் கோட்டை இருந்துச்சு. அதற்கு முன்னாடி மதுமதின்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே கோகுலத்தில் சிதை கதை என்கிட்ட இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஆரம்ப கால சிந்தனையே வந்து கோகுலத்தில் சிதை தான். வந்து நான் அதாவது பொண்டாட்டி ராஜ்யம்ங்கிற ஒரு கதை பண்ண பிறகு அதனுடைய இதில் வந்து அடுத்த கட்டமாக நான் பண்ணணும்னு நினச்ச கதை வந்து கோகுலத்தில் சிதை, அதுதான் பண்ணி வச்சுருந்தேன். அதற்கு பிறகு ப்ரொடியூசர் கேட்டார்னு மதுமதிக்கு போனேன். அதற்கு பிறகு இடைப்பட்ட காலத்தில் நான் காதல் கோட்டை பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் ப்ரொடியூசர் கேட்டார்னு நான் வான்மதி பண்ணேன். ஸோ நான் வான்மதி பண்ணும்போதே காதல் கோட்டை என் மனதில் இருந்த கதை. நீங்கள் கேட்ட கேள்விக்காக தான் பதில் சொல்ல வர்றேன். அதனால் அடுத்து அதைத்தான் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது. காரணம்னா அதை யாருமே ஒத்துக்கல அதுக்கு முன்னாடி. பட் நான் விளையாட்டாக சொல்லிகிட்டு இருப்பேன், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு விளையாட்டாக சொல்லிகிட்டு இருப்பேன். அது அப்புறம் அந்த வான்மதி பண்ணி முடித்த உடனே வந்து ப்ரொடியூசர் கேட்டார், அடுத்த படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். பண்ணலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் டவுட்டாக சொல்லும்போது, இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு கதை இருக்குன்னு சொன்னீங்களே, அதையே பண்ணலாமா அப்படின்னு சிவசக்தி பாண்டியன் சார் கேட்டார். பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டேன். அஜித் வச்சு பண்ணலாமா அப்படின்னாரு. ஸோ எனக்கு நான் வான்மதி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஏற்கனவே காதல் கோட்டை கதை மைண்டில் இருந்ததுனால
அந்த கதைக்கு இவர் சரியாக இருப்பாருங்கிற எண்ணம் எனக்கு ஏற்கனவே இருந்துச்சு. அதனால் வந்து அது இயல்பாக பொருந்தி போச்சு. கேட்டோன்னே ஓகே அப்படின்னு சொல்லி அது இயல்பாக பொருந்தி போயிடுச்சு. அந்த மாதிரி பொருந்தி போனதுனால எனக்கு வந்து இந்த படத்துக்காக இது அஜித்தை செலக்ட் பண்ணுறோங்கிறதுலாம் இல்லை. இந்த படத்தில் அஜித் வந்து ஆசிட்டிஸ் வந்து இந்த படத்துக்கு அஜித் சரியாக இருப்பாருன்னு மனசு சொன்னதுனால அப்படியே வந்துருச்சு. இதுல அஜித் தான்ப்பா சூர்யா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். டிசைட் பண்ணிட்டோம். ஓகே. சூர்யா எந்த அளவுக்கு வந்து காதல் கோட்டைக்கு வந்து மிகப்பெரிய வெயிட்டேஜோ அதே அளவுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கமலி இல்லைங்களா? ஒரு பாம்பே பொண்ணு தேவயானி, அவங்கள நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஆனா அந்த படத்துல பார்த்தாக்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அட நம்ம ஒரு பொண்ணுப்பா, பக்கத்து வீட்டு பொண்ணுப்பா அப்படிங்கிற அளவுக்கு தேவயானியை வந்து நீங்க அவ்வளவு அழகா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. அவங்க வந்து பேசுற விதமாகட்டும், நடிக்கிற விதமாகட்டும் எல்லாமே அவ்வளவு இயல்பா இருக்கும் சார். அது எப்படி முடிந்தது? எதனால நீங்க தேவயானியை செலக்ட் பண்ணீங்க? அது எல்லாருக்கும் பாம்பே பொண்ணு தான், ஆனால் அது வந்து பேசிக்காக கேரளா. ஸோ அந்த சவுத் இந்தியன் ஃபேஸு அது அது இருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த யூத்தான பொண்ணு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. ஒரு சில படங்களில் தலை காட்டியிருந்தாங்க, பெரிய படங்களில் வந்து இது பண்ணல. ஆஃபீஸ்க்கு வந்திருக்கும் போதே அவங்க பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு தான் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் உயரம் கம்மியாக, அந்த பேண்ட் டிஷர்ட்டில் இன்னும் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் வந்த உடனே என்னுடைய காஸ்டியூமரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சேலை கொடுங்க, அது எப்படி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். காஸ்டியூமர் சொல்லிவிட்டு நான் அது வந்து ஆஃபீஸ் வந்து இந்த பக்கம் அந்த டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டருக்கான ரூம்லாம் இருக்கும், இடையில வந்து ஒரு ஹால் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கும், ஆப்போசிட்டில் ப்ரொடியூசரோட ரூம் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் என்னுடைய இந்த பக்கம் இருக்கிற டேரக்டர்ஸ் ரூம்லேருந்து என்னுடைய தயாரிப்பாளர் ரூமுக்கு கிராஸ் பண்ண போகும்போது அந்த ரூமில் அவங்க அம்மாவோட உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி திரும்பி பார்க்கும்போது அவங்க அம்மா என்ன கேட்டாங்கன்னு தெரியல, இவங்க கொஞ்சம் சிடுன்னு ஒரு பதில் சொன்னாங்க. அந்த முகத்தை கொஞ்சம் சீரியஸாக வச்சுட்டு சிடுன்னு ஒரு பதில் சொன்னாங்க. கொஞ்சம் நின்று ஒரு கணக்கு அவங்க என்னை கவனிக்கலை. நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் அந்த டியூரேஷனில் வந்து நான் அவங்கள கவனிச்சுட்டு உள்ளே போயிட்டு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், அந்த பொண்ணு ஓகே அப்படின்னேன். இல்லை ஒன்றுமே பண்ணல, டெஸ்ட் எடுக்கல, அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை அந்த பொண்ணு ஓகே அப்படின்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, பேசிக்காக கமலி வந்து ஒரு சிடுமூஞ்சி படத்தில். அடிப்படை காரணம் என்னென்னா, தான் வந்து அப்பா இல்லை, வேறு வழி இல்லாமல் அக்காவுடைய கணவருடைய பாதுகாப்பில் படிக்க ஒரு 10 ரூபா வேணும்னா கூட கெஞ்சி கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற பொண்ணு. வீட்டில் எது சொன்னாலும் ஏதாவது குத்தி காமிப்பாங்க, எப்படியாவது ஒரு வேலை வாங்கிக்கிட்டு போய் நிம்மதியாக இருக்கணுங்கிற பொண்ணு. ஸோ எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு தன்மையிலேயே இறக்கப்பட்டுக்கிட்டு ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் வாழ்கிறவங்க வந்து யாராவது சொல்லுவாங்க, அவங்க வேலையை பார்த்துப்போங்க, அது உங்களுக்குன்னு தெரியாதா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வேலை கிடைச்சிருச்சான்னு கேட்கும்போது இனிமேல் கிடைக்காது, போ என் சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி அது அந்த அழுகும்போது கூட அந்த சிடுமூஞ்சித்தனம் இருக்கும். நான் அதனால் பார்த்துட்டு ஸோ இந்த கேரக்டருக்கு அந்த பொண்ணு சரியாக இருக்கும், அது இயல்பாகவே அதுக்குள்ளே ஒரு சிடுமூஞ்சித்தனம் இருக்குது அப்படின்னு நினச்சி. ரெண்டாவது ஒரு சவுத் இந்தியன் லுக் தான் அது சேலை கட்டின பிறகு அது தமிழ்நாட்டு பொண்ணாகவே தெரிந்தது. அதனால் வந்து அது எனக்கு எளிதாக இருந்துச்சு. அந்த காரணத்தினால தான் அவங்களை ஃபிக்ஸ் பண்ணேன். அருமை சார். அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா சூர்யா, இன்னொரு பக்கம் கமலி, அவ்வளவு வெயிட்டேஜா இருக்கு சார். இதற்கு இடைப்பட்ட நடுவுல வந்து ஒரு அழகான ஒரு மெல்லிய தென்றல் மாதிரி ஒரு கேரக்டர், ஹீராவோட கேரக்டர் இல்லைங்களா? அந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க. அதுல ஏன் நீங்க குறிப்பா ஹீரா செலக்ட் பண்ணீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கு வெற்றிடம் ஏற்படுகிறதோ அங்கு ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு வேக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தங்க டக்குன்னு வருவாங்க. இப்போ நான் ஒரு பெண் அப்படின்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு காதல் தோல்வியோ இல்லை யாரோ ஒரு ஆணோ என்னை ஏமாற்றி விட்டு போய்விட்டால் நான் வந்து உட்கார்ந்து யோசிச்சோ ஃபீல் பண்ணியோ அழுதோ இல்லை வந்து நான் ஒரு ஆணிடம் என்னுடைய விஷயத்தை பகிர்ந்து கொண்டதானோ என்கிட்ட இருக்க வெற்றிடத்துக்குள்ளே அவங்க உள்ளே வந்து உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க, உடனே ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நமக்கு இன்னொரு இடம் கிடச்சிருக்கு, இதை ஃபில்லப் பண்ணிக்குவோம் நம்ம அப்படின்னு. அதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமே அதுதான். அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருக்கும், கமலியை பார்க்காத வெற்றிடம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெற்றிடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் வரும்போது அதுக்கு இடம் கொடுக்கலன்னா தான் அந்த காதல் நல்ல காதல். அப்படி வருகின்ற அந்த வெற்றிடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே வந்து உட்கார்ந்துக்கிறதுக்கு வர்ற ஒரு கேரக்டர் சாதாரணமாக வந்தால் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணாமல் போயிடுறதுக்கு உண்டு. அதாவது ரொம்ப சாதாரணமானா
ஒரு அழகாகவும் சரி வசதி இல்லாமலும் சரி வந்தால் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கோம், அது மாதிரி இது இன்னொரு பொண்ணு அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா வசதிகளும் கூடிய ஒரு பெண், அழகான பெண், அவளை விட கவர்ச்சியான பெண், நேரடியாக அதைத்தான் பின்னாடி வந்து நேயா கேட்பா. நேரில் அழகையும் கவர்ச்சியும் காட்டி கவர முடியாத சூர்யாவோட மனசை லெட்டரில் வெறும் எழுத்தை காட்டி எப்படி கமலி கவர்ந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் அந்த கேரக்டருக்குள்ளே வந்து ஈஸியாக உள்ளே உட்காரும் அப்படின்னு ஆடியன்ஸுக்கும் படம் பார்க்குறவங்களுக்கு நினைப்பு வரும். பட் அதை ஜெயிக்கும் போது தான் அந்த காதல் ஜெயிக்கும். அதனால தான் அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேயா வந்து அவங்களுடைய அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். ஸ்டைலிஷாக இருக்கும்போது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அப்படின்னா அப்புறம் சூர்யா அந்த ஃபைல்லாம் அனுப்பிச்சிட்டிங்க அப்படி பார்க்காதீங்க, உங்கள் கண்ணை என்னால் பார்க்க முடியாதும்பாங்க. அப்படியே நைஸாக அவள் வாய்க்குள்ளே சொல்லுவாங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது சரி நீங்கள் அடுத்து என்ன, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படிம்பாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது ஒரு இயல்பாகவே ஒரு ஆணுக்கு வந்து தன்னை ரசிக்கின்ற ஒரு பெண் ஒரு இயல்பான நாட்டம் ஏற்படும். எங்கேயோ ஒரு பொண்ணு லெட்டரில் லவ் லெட்டர் எழுதிட்டு அவளை பார்க்கவும் முடியல, ஒன்றும் இல்லை, போஸ்டல் ஸ்ட்ரைக்கு, அவளுக்கு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. இந்த மாதிரி காலகட்டத்தில் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கும்போது திடீர்னு லவ் பண்ண தான் தோணும். அதையும் மீறி வந்ததுனால தான் அந்த காதல் வந்து பெருசாக பேசப்பட்டது. ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். சரின்னு எம்ஜிஆர் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? எஸ் சார். எம்ஜிஆருக்கு வந்து பயங்கரமான வில்லன் யாரு? நம்பியார். நம்பியார் இல்லாத எம்ஜிஆர் படம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. கத்தி சண்டை எஸ்பெஷலி. கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தான். அதாவது ஒரு காதலுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் போது அந்த காதல் மேலே வந்து நிற்கும் இல்லையா, அது மாதிரி தான் அது. அதையும் தாண்டி புனிதமான அப்படின்னு சொல்றாங்க. அருமை சார், அருமை. நலம் நலமறியா ஆவல் அந்த பாடல் வரிகளே பாத்தீங்கன்னாக்க காதல் கோட்டை படமே இதுதான்ப்பா அப்படின்னு வந்து கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு வரிகளும் அவ்வளவு அழகா இருந்தது சார். அது எழுதிய நபர் யார் அப்படின்னு நாங்க தேடும் போது எல்லா கண்களும் உங்களை தான் பார்த்தது சார். நீங்க தான் அந்த பாட்டு எழுதியிருக்கீங்க. எஸ்பெஷலி அதுல வந்து நிழற்படம் அனுப்பிடு என்னுயிரே நிஜமின்றி வேறில்லை என்னிடமே, அந்த வரிகள் வந்து என்னை மிகவும் கவர்ந்த வரிகள் சார். பாடல் பத்தி சொல்லுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இந்த கேள்வியில் பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். என்னென்னா லெட்டர் எழுதுகிறாங்க ரெண்டு பேரும். லெட்டர் எழுதும்போது ஒரு காதலியை வந்து காதலனுக்கு வந்து தன் காதலி எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசை வரும். இப்போ நீங்கள் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புன்னு கேட்கக்கூடாதா, ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இல்லை, அது ஒரு கேள்வி வரும். அனுப்பிச்சிட்டா கதை முடிஞ்சு போச்சு, எனக்கு அது அனுப்பக்கூடாது, நான் அதற்காக நீ வந்து தயவுசெய்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி வை அப்படின்னு ஒரு லெட்ரு எழுதி அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லணும். இல்லை எனக்கு ஃபோட்டோவெல்லாம் அனுப்ப மாட்டேன், நான் யாரையும் நம்பி அப்படின்னா காதல் கெட்டு போயிடும். ஸோ இந்த விஷயத்தை எங்கேயாவது சொல்லணும், அதை வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரியும் அதே நேரத்தில் வந்து கதையை விட்டு வெளியில் போகாத மாதிரியும் சொல்லணும். அப்படிங்கும்போது அந்த பாடல் எழுதும்போது இதை தூக்கி உள்ளே வைக்கணும்னு நினச்சேன். அதனால தான் அந்த பாடல் அனுப்பும்போது ரெண்டு வரி ஒரு விஷயத்தில் இருக்கும். என்னென்னா கடிதத்தில் முத்தங்கள் அனுப்பிடலாமேன்னு கேட்பான் அவன். அது ஒரு ஆணுக்குள்ளேய ஆசை. எண்ணிதழ் உணையன்றி பிறர் தொடலாமா அப்படின்பா. அப்புறம் தான் நிழல் படம் அனுப்பிடு என்னுயிர் அப்படின்பா. நிஜமின்றி வேறு இல்லை என்னிடமே அப்படிங்கும்போது அது கொஞ்சம் லிட்டரியா இல்லைடா அனுப்ப மாட்டேன், நீ வந்து நேராக பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டோம். அது சொல்லாமல் அதை பண்ணியிருந்தோம்னா அது ஏன் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா, நானே இயக்குனராக இருந்ததாலும் கதை எனக்கு முழுமையாக தெரிந்ததாலும். இப்போ இன்னொரு வரி இருக்கும் அதில், அது தீண்டவரும் காற்றினையே நீ அனுப்பு இங்கு வேர்க்கிறதே, வேண்டும் ஒரு சூரியனை நீ அனுப்பு குளிர் கேட்கிறதுன்னு ஒரு வரி வரும். எனக்கு நல்லா தெரியும் லொக்கேஷன், 2 லொக்கேஷன். ஒன்று ராஜஸ்தானில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், இங்கே வந்து கோல்டாக இருக்கும். அதனால் வந்து தீண்ட வரும் காற்றினையே நீ அனுப்பு இங்கு வேர்க்கிறதே அப்படின்னு அவன் பாடும்போது வேண்டும் ஒரு சூரியனை நீ அனுப்பு குளிர் கேட்கிறதுங்கிற மாதிரி. இது வந்து ஒரு டைரக்டராக இருந்ததுனால நான் எனக்கு பாட்டு எழுத தெரிந்ததுனால எழுத முடிந்த விஷயங்கள். அப்புறம் அதுலேயும் ரீசெண்டாக ஒரு கிண்டல்லாம் வந்துச்சு, ராஜஸ்தானுக்கு எதுக்கு ஸ்வெட்டர் அனுப்பணும் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் குளிர் அதிகமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் வந்து டிசம்பர் ஜனவரிலாம் ராஜஸ்தான் போனீங்கன்னா வந்து நீங்கள் பகல் நேரத்தில் நல்லா வெயில் அடிக்கும் போதே குளிரும், ராத்திரிலாம் மிக பயங்கரமாக குளிரும். நீங்கள் வந்து இங்கே இரவு முழுவதும் ஃபயர் போட்டு வச்சுட்டு மக்கள் அதில் குளிர் காஞ்சிக்கிட்டே இருப்பாங்க.
அதனால் வந்து ராஜஸ்தானுக்கும் சொட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் அது. அதாவது திருக்குறள் மாதிரி சார், இந்த முழு படத்துடைய கதை அந்த 2 வரிகள்ல ரொம்ப அழகா நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லணும். இந்த படம் அதாவது காதல் கோட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க பெரிதும் எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு சீன் என்ன அப்படின்னாக்க இந்த கிளைமேக்ஸ் சீன் இல்லைங்களா, அந்த ட்ரெயின் சீன். அது மிகப்பெரிய சீன். அதனுடைய தொடர்ச்சியாக கொஞ்சம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தாக்கா மழை பெய்யற ஒரு சீன் வரும். அதுல இருந்து கண்டினியூ ஆகி ட்ரெயின்ல கமலி வந்து கீழே குதிச்சு வந்து சூர்யா கூட இணையக்கூடிய அந்த ஃபைனல் ஷாட் சார். இந்த ஷாட்டை நீங்க எப்படி எடுத்தீங்க? குறிப்பாக அந்த இடத்துல நிஜமாவே மழை பெய்ததா, மழையும் உங்களுக்கு ஒத்துழைத்ததா அல்லது அது வந்து செயற்கை மழையா, என்ன பண்ணீங்க? ஆக்சுவலாக அந்த கதை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு படம் பண்ணுறதெல்லாம் முடிவு பண்ணும்போதெல்லாம் அதில் மழை இல்லை. ஒரு நாள் கம்போசிங்காக உட்லண்ட்ஸில் டிரைவனில் அந்த உட்லண்ட்ஸில் வந்து ரூம் போட்டிருந்தாங்க. தேவா சார் ஃபோன் பண்ணி, சார் காலையில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் மதியமாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் வந்து அங்கே தனியாக இருக்கும்போது எனக்கு எப்போதுமே வந்து எப்படின்னா ஒரு கதையை பண்ணி முடிச்சிட்டேன்னா முழுமையாக அந்த படத்தை மனசுக்குள்ளே ஓட்டி பார்ப்பேன். எது எங்கே இருக்குது என்ன அப்படின்னு முழுமையாக மனசுக்குள்ளே ஓட்டி பார்ப்பேன். அப்போ அந்த படத்தை கண்மூடி நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து கமலி பர்மிஷன் வாங்கிக்கிட்டு சென்னையில் இறங்கி சூர்யாவோட ஆட்டோவில் ஏறி சூர்யாவையே தேடுகிற காட்சியில் ஏதோ ஒன்று குறைந்தது. அந்த ஏதோ ஒன்று குறைந்ததுங்கிறது உணர்வு, வார்த்தை இல்லை, உணர்வு. ஏன்னா நான் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒன்று குறையுது, அது உணர்வு. என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு நினச்சேன். ஏதோ ஒரு தடை தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சு. அது என்ன தடை அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அது என்னவாக இருக்கலாம் தடை அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேருக்கு இடையில் ஒரு திரை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் அப்படி தான் தோணுச்சு. 2 பேருக்கு இடையில் ஒரு திரை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த திரை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கும்போது திடீர்னு விஷுவலாக மழை வந்து இறங்குச்சு எனக்கு. ஸோ இப்படி மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுனோன்னா, எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நான் கிட்டத்தட்ட அதுலேருந்து 3 ரீல் இருக்குது படம். இந்த 3 ரீலுக்கும் மழை வந்து எப்படி சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. மழையெல்லாம் பெஞ்சு மழையில் எடுக்க முடியாது. ஏன்னா என்னைக்கு மழை பெய்யுதுலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது, செயற்கை மழை தான் வரணும். ஸோ இதை வந்து யோசிக்கிறோமே இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வந்து மோகன மகேந்திரன் ஆர்ட் டைரக்டர் அவருக்கு ஃபோன் பண்ணேன். எப்போ லேண்ட்லைன் தான், இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, லேண்ட்லைன் தான். ஃபோன் பண்ணேன். அவருடைய ஆஃபீஸில் இருந்தார் அவர். சார் இந்த மாதிரி ஒரு மழை பண்ணலாமா சார்? பண்ணலாம் சார் அப்படின்னாரு. எவ்வளோ சார் செலவாகணும்? சார் அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னாரு. ஸோ ஓகே அப்படின்னு அந்த மழை யோசித்தேன். அதற்கு பிறகு அந்த காட்சியிலிருந்து அதனுடைய தொடர்புடைய காட்சிகள் எல்லாம் வந்து மழை வந்து செயற்கை மழை தான் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அந்த படத்தை எல்லாம் எடிட் பண்ணி அப்போ ஏஎம்ஜி தியேட்டர், ஏசி தியேட்டர் ஒன்று இருக்கும் உள்ளுக்குள்ளே, ப்ரிவியூ பார்க்குறதுக்காக ஒரு தியேட்டர் இருக்கும். அதில் வந்து ஒரு நாள் மதியம் நேரத்தில் தான் அந்த படத்தை பார்க்குறோம். அப்போ வந்து இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்கில் இருக்குது. மதிய நேரத்தில் படத்தை பார்க்கும் பொழுது அப்போ டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, இப்போ இருக்க மாதிரிலாம் இல்லை. அதாவது இப்போ சவுண்டு தனியாக இருக்கும், ஃபிலிம் தனியாக இருக்கும், அதுக்கு மார்க்லாம் போட்டு 2 ப்ரொஜெக்டில் ஓடாது ஒரு மாதிரி இருக்கும். அது பார்த்துட்டே இருக்கேன். மழை பெய்கிறது, ஆனால் எந்த ஊரில் மழை பெய்யுதுன்னு தெரியல. மழை தான் பெய்யுது, எந்த ஊரில் மழை பெய்யுது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. வெளியில் வந்துட்டு அவங்கவுங்க ஆளாளுக்கு நிறைய கருத்து சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு டபுள் பாசிட்டிவ் வெளியில் வரும்போது உங்களை வந்து உலகத்தினுடைய அடிமுட்டாளாக மற்றவர்கள் கணிப்பாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. அது சரியில்லை சார், இதை தூக்குங்க சார் அப்படின்னு. ஷார்ட்டாக ஒரு உதாரணம் சொல்லிட்டு போகிறேன். ஒரு ஓவியர் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொண்டு போய் இதில் ஒரு நடு ரோட்டில் வச்சு இதில் இருக்க குறைகள்லாம் சொல்லிட்டு போங்க அப்படின்னோடனே ஃபுல்லாக இண்டு போட்டு வச்சுட்டு போனாங்களாம். மறுநாள் அதே ஓவியத்தை இன்னொரு காப்பி கொண்டு போய் வச்சு இல்லை நிறைகள்லாம் சொல்லிட்டு போங்கன்னா இண்டு போட்டு வச்சுட்டு போனாங்களாம். அதுதான் சினிமாவை வந்து டபுள் பாஸ் பார்த்துட்டு சொல்கிறவங்களோட ஒப்பீனியன். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய ஒப்பீனியன்லாம் கிடைக்கல எனக்கு அது. பட் எனக்கு இன்னமும் அந்த வாசலில் நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு போங்கடா இந்த படம் ஹிட்டு அப்படின்னா. பட் அந்த நேரத்தில் கூட மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, சரி பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டு வாங்குவோம், டைரக்ஷன் அவார்டெலாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல கூட தோணுச்சு எனக்கு. பட் மழை எந்த ஊரில் பெய்யுதுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி இது என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு அப்போ இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்கில் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது 1996 மே மாதம் ஸ்ட்ரைக்கில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு இந்த வருஷம் வந்துச்சு பார்த்திங்கன்னா மழை. அது மாதிரி
அந்த வருடமும் வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வந்து காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு ஒரு சாங் இருக்குது அந்த படத்தில். அந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சு அதுதான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அப்படின்னு வாகனில் செட்டு போட்டு அந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக காலையிலனா மழை ஆரம்பிச்சிருச்சு. காலையில் இங்கேருந்து சரி 9 மணிக்கு 7 மணி கால் ஷீட் அது போவோம் அப்படின்னு போனால் ஆர்டர் சொன்னார் செட்டு ரெடி ஆகலை சார், மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பிரச்சனை, எப்படியும் 2 மணி ஆகும் செட்டு ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னோடனே கைவசம் கேமரா இருந்துச்சு. உடனே அஜித் அப்போ வந்து அவைலபிளாக இருப்பார், கூப்பிட்டா தேவயானி அந்த பாட்டுக்கும் அஜித்துக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த பாட்டுக்கும் தேவயானிக்கும் சம்மந்தம் இல்லை. நான் அவைலபிளாக இருந்தாங்க அன்னைக்கு அது சென்னையில் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உடனே என்ன பண்ணோம், தேவயானியும் அஜித்தையும் கூப்பிட்டுட்டு போய் அந்த மழையில் அவங்க ஆட்டோவில் போகிற மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசலில் வச்சு இப்படி வந்து நிறைய ஷூட் பண்ணிட்டு 2 மணிக்கு வந்து சாங் எடுத்தோம். 2லேருந்து 9 வரைக்கும் கால் ஷீட் அது. அந்த சாங் முடிஞ்சோடனே திருப்பியும் கேமராவை எடுத்துகிட்டு நைட்டில் வந்து மறுபடியும் சுற்றி எடுத்தோம். நைட்டில் எடுக்கும்போது நாங்கள் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போகல, கேமரா மட்டும் எடுத்துகிட்டு போய் சில காட்சிகள் எடுத்தோம். மொத்தமாக அது அந்த எடுத்து அதை கொண்டு வந்து நான் எடிட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஷாட்டு தான் சென்னையில் மழை பெய்கிற ஷாட்டு. அந்த மொத்த படத்தில் 5 ஷாட்டு தான், பாக்கி எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின். நீங்கள் கேள்வியினுடைய ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, அது உண்மையிலேயே கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் அந்த மழை. அது அப்படி இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். சக்சஸ் தான் இந்த மூவி அப்படின்னு மழையின் வாயிலாக இல்லைங்களா சார்? எனக்கு பெரிய விஷயம் எனக்கு என்னென்னா ஏதோ அந்த மழை எனக்காகவே பஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து எவ்வளவோ மழையை சந்தித்திருக்கிறேன். நான் சென்னையில் வந்து கஷ்டப்படுற காலத்தில் ஒரு கொடை இல்லாமல் அல்லது ஒரு ரெயின்கோட் இல்லாமல் நான் நடந்து அலைந்து மழையில் நனைந்து தெரியும் போதெல்லாம் இந்த மழைக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு யோசிச்சிருக்கேன். அதை எடுத்து அந்த படம்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த மழை என்னை எந்த அளவுக்கு கௌரவப்படுத்திருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அருமையாக சொன்னீங்க சார், அற்புதம். அண்ட் இந்த படத்திற்காக உங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா முதன் முறையாக ஒரு தமிழ் பட இயக்குனர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாக்கா அது நீங்கள் தான் சார். எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? அது நான் வந்து அப்போ வந்து விடுகதை படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னை மறந்து நான் ஒரு சத்தம் போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே அதுக்கு பிறகு அன்னைக்கு நார்மல் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு ஷூட்டிங் கன்டினியூ பண்ணிட்டேன். ஆனால் அன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ரூமை சாத்திட்டு உட்காந்து அழ முடிஞ்சிச்சு. என்ன அழுதுருக்கேன் நல்லா, அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அழுதுருக்கேன். என்ன அழுதுருக்கேன்னா, நான் வந்து இந்த நேஷ்னல் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வர்றதுக்காகப்பட்ட கஷ்டங்களெல்லாம் யோசிச்சு இவ்வளவுக்கும் பிறகு ஒன்று தான் முடிஞ்சிச்சு, அது நேஷ்னல் அவார்டு. அதுதான் அதுக்காகத்தான் அழுதேன். அதுக்கு நிச்சயமா சார். ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் எவ்வளோ வருடங்கள் போனாலும் இந்த காதல் கோட்டை மாதிரியான ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த திரைப்படம் நிலைத்திருக்கும் வரை உங்கள் பெயர் என்றென்றும் வந்து பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை சார்.